ஏயோவின் புயல் வருது அப்படிங்கிறதுக்காக முன்னேற்பாடாக நேற்றுக்கே போய் பால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இந்த பால் டப்பாவில் நேற்றுக்கு கவனிக்கல, இன்றைக்கி தான் இப்போ சாப்பிட்டு முடிக்கும்போது தான் கவனித்தேன். பின்ட்டுன்னு போட்டிருந்தது. 1 பின்ட்டுன்னு போட்டு 568 ml போட்டிருந்தது. நமக்கு வந்து இது புதுசு, ஏன்னா நம்ம ஊரில் வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்டா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இல்லாமல் மெட்ரிக் சிஸ்டம் இல்லாமல் இவங்க வந்து பின்ட்டில் போட்டிருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ தான் என்ன படித்தேன் அப்படின்னா, இது வந்து ட்ரெடிஷனாக, அதாவது காலங்காலமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது, பின்பற்றி வர்றது வந்து இந்த பின்ட்டு சிஸ்டமாக, இந்த லிக்விடு, முக்கியமாக பாலும் பியரும் இது வந்து பின்ட்டிலேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இப்போவுமே வந்து அதையே வந்து பின்பற்றுறாங்களாம். ஏன்னா நிறைய பேருக்கு அப்போ தான் புரியும் அப்படிங்கிறதுனால. சரி, இதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு யோசித்தேன். இருக்குல்ல, மரக்கான்னு சொல்லுவோம்ல, நம்ம அரிசி இல்லை சில வகைகள்லாம் வந்து மரக்காலில் வாங்குவோம். ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்று சொல்லட்டோமா? பூ பூ எதில் வாங்குவோம்? 1 மீட்டர் கொடுங்க, 2 மீட்டர் கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். முழம், 1 முழம் பூ கொடுங்க, 2 முழம் கொடுங்க அப்படிம்போம். ஆனால் முழங்கிறது ஸ்டாண்டர்டாக லென்த்துக்கு வந்து சென்டிமீட்டர் இல்லைனா மீட்டர், கிலோமீட்டர் அதுதானே இருக்குது. ஸோ நம்ம ஊர்லேயும் அதே மாதிரியே பின்பற்றுறதுனால இங்கேயும் வந்து அதே மாதிரி பின்பற்றுறாங்க. இது 2 தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து கீழே சொல்லுங்கள். இது நான் பார்த்ததில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதை உங்கள் கூட ஷேர் பண்ணினேன்.